ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம பார்க்க போகிறது வந்து போன வீடியோட கண்டினியூ. மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டோட எம்சிக்யூஸ் பார்க்கலாம். 42. In the sewage treatment, bacterial flukes are allowed to sediment in a settling tank. This sediment is called as. கழிவுநீர் சுத்திகரிப்பின் போது பாக்டீரிய திரள் வந்து நம்ம செடிமெண்ட் இன் எ செட்டிலிங் டேங்க் கீழ்ப்படிவாதல் தொட்டிக்கு வந்து அலோவ் பண்ணுறோம். இந்த செடிமெண்ட் வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இன்ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், ஆப்ஷன் பி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், ஆப்ஷன் சி பிரைமரி ஸ்லட்ஜ், ஆப்ஷன் டி செகண்டரி ஸ்லட்ஜ். ஆப்ஷன் பி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், செயல்படுத்தப்பட்ட கசடு. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 43. மேட்ச் காலம் 1 வித் காலம் 2 and select correct answer from the given quotes. Column 1, column 2. Option A வந்து the stage in which physical treatment of sewage is done. physical treatment எந்த சுத்திகரிப்பு நிகழும்? primary treatment, முதல்நிலை சுத்திகரிப்பில் தான் வந்து physical process வந்து நடக்கும். the stage in which biological treatment of sewage is done. உயிரிய சுத்திகரிப்பு வந்து இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு, செகண்டரி ட்ரீட்மெண்ட். சி நேம் ஆஃப் த செடிமெண்ட் இன் பிரைமரி ட்ரீட்மெண்ட், முதல்நிலை சுத்திகரிப்பின் போது படியக்கூடிய இந்த படிவுக்கு வந்து பிரைமரி ஸ்லட்ஜ், முதல்நிலை கசடுன்னு பேர். இட் இஸ் கேரிடு டு ஏரேஷன் டேங்க் ஃப்ரம் பிரைமரி செட்டிலிங். முதல்நிலையில் உருவான பொருளில் வந்து எதை வந்து நம்ம ஏரேஷன் டேங்க் காற்றுள்ள தொட்டிக்கு வந்து கொண்டு போவோம்? பிரைமரி எஃப்ளூவெண்ட், முதல்நிலை கலங்கல் நீரை தான் வந்து நம்ம ஏரேஷன் டேங்க் வந்து கொண்டு போவோம். நெக்ஸ்ட்டு இ நேம் ஆஃப் த செடிமெண்ட் இன் செகண்டரி ட்ரீட்மெண்ட், இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? செடிமெண்ட், இரண்டாம் நிலை சுத்திகரிப்பின் போது உருவான படிவை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், செயல்படுத்தப்பட்ட கசடு. நெக்ஸ்ட்டு வந்து சைட் ஆஃப் ஃப்ளாக்ஸ் க்ரோத், அந்த பாக்டீரியா திரள் வந்து எங்கே க்ரோத் ஆகும், வளர்ச்சி பெறும்னா ஏரேஷன் டேங்க், காற்றுள்ள தொட்டிலும் போது வந்து அது வந்து வளர்ச்சி ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்லட்ஜ் டைஜஸ்டார், அந்த கசடை செரிக்கக்கூடிய அந்த டைஜஸ்டாரோட வேலை என்னென்னு கேட்குறாங்க. ஆனரோபிக் டைஜஷன், காற்றற்ற செரித்தல் மூலமாக வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், செயல்படுத்தப்பட்ட கசடு மூலமாக நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், உயிரிவாயு உற்பத்தி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏனா வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், பீனா வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட், சீனா வந்து 5 பிரைமரி ஸ்லட்ஜ், டீனா வந்து 4 பிரைமரி எஃப்ளூவெண்ட், இ வந்து 2 ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், எஃப் வந்து 3 ஏரேஷன் டேங்க், ஜீனா வந்து anaerobic digestion, activated sludge and production of biogas. Next question 44. Given below is the flowchart of sewage treatment. Identify A, B, C and D and select the correct option. பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்போ பிரைமரி ஸ்லட்ஜ், முதல்நிலை கசடும் எஃப்ளூவெண்ட்டும் கலங்கல் நீரும் உருவாகும். செகண்டரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எஃப்ளூவெண்ட் வந்து கொண்டு போவோம், அது வந்து லார்ஜ் ஏரேஷன் டேங்க்குக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஏ ஃபார்ம் ஆகுது ஃப்ளாக்ஸ், லார்ஜ் ஏரேஷன் டேங்க். மெக்கானிக்கல் ப்ராசஸ் மூலமாக வந்து நம்ம வந்து ஃப்ளாக்ஸை ஃபார்ம் பண்ணும். மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் மூலமாக வந்து ஃப்ளாக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ளாக்ஸ் வந்து பியாக ஃபார்ம் ஆகி செடிமெண்ட் பண்ணுறோம். ஃப்ளாக்ஸ் ஃபார்ம் ஆகும், அது வந்து பீனா வந்து அந்த ஃப்ளாக்ஸோட பிஓடியை வந்து நம்ம குறைப்போம். குறைஞ்சதுக்கப்புறமா செடிமெண்ட் ஆகும், அது வந்து சி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜாக வந்து செடிமெண்ட் ஆகும், செயல்படுத்தப்பட்ட கசடு. அந்த செயல்படுத்தப்பட்ட கசடு வந்து ஆனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர், காற்றற்ற கசடு செரிப்பான் மூலமாக வந்து உயிரிவாயு வந்து உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட்டு read the following statement and select the incorrect one. Option A, little decomposition occurs during the formation of primary sludge. Option B, formation of primary sludge requires ample aeration. Option C, activated sludge processes flux of decomposer microbes. Option D, formation of activated sludge requires aeration.
இன்கரெக்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஸ்லட்ஜ் ரிக்வயர்ஸ் ஆம்பிள் ஏரேஷன். இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிகார்டிங் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் செயல்படுத்தப்பட்ட கசடு ஃபார்ம்டு டியூரிங் செகண்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட். A. A small part of it rapidly pumped back from sedimentation to aeration tank. Option B. It absorbs pathogenic bacteria present in wastewater while sinking to the bottom of the settling tank. Option C. A major part of it is anaerobically digested. Option D. Both A and C. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் சி. மேஜர் பார்ட் ஆஃப் இட் இஸ் anaerobically digested. இரண்டாம் நிலை சுத்திகரிப்பின் போது அந்த மேஜர் பார்ட் வந்து காற்றற்ற கசடு செரிப்பான் மூலமாக செரிக்கப்படும். நெக்ஸ்ட் ஸ்மால் பார்ட் வந்து நம்ம வந்து ஏரேஷன் டேங்க் வந்து கொண்டு போகிறக்கோசரம் செடிமெண்ட் பண்ணுவோம், பம்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து 47, which of the following steps is taken by the Ministry of Environment and Forest to protect rivers from water pollution. நீர் மாசுபடுதலிலிருந்து ஆறுகளை பாதுகாக்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் பாதுகாப்பு அமைப்பு வந்து ஒரு பிளானை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கங்கா ஆக்ஷன் பிளான், ஆப்ஷன் பி நர்மதா ஆக்ஷன் பிளான், ஆப்ஷன் சி யமுனா ஆக்ஷன் பிளான் அண்ட் ஆப்ஷன் டி இஸ் போத் ஏ அண்ட் சி. ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் சி. கங்கா ஆக்ஷன் பிளான், கங்கை நதி செயல் திட்டமும், ஆப்ஷன் சி யமுனா ஆக்ஷன் பிளான், யமுனை நதி செயல் திட்டமும் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.